என் தங்கப்பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி இன்று என் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்த வந்திருப்பது இந்த வராகி நான் அல்லவா? என் குழந்தையே, உனக்கான பேரதிர்ஷ்ட நாளை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை நீ கண்டு விட்டாயானால், அது மட்டுமல்லாமல் நான் சொல்கின்ற இந்த ஒரு உயிரினத்தை நீ பார்த்து விட்டாயானால் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நீ பெறப்போகிறாய் என்று அர்த்தம். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கை அத்தனை சுலபமாக நமக்கு எதையும் கொடுத்து விடவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை அதனை அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுதெல்லாம் அதன் அருமை என்னவென்று உனக்கு புரிந்து விடுவதில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வதில்லை. நான் இருந்து நடத்துவதை நீ எந்த நிலையிலும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். நீ என்னை தேடி வருவதும் நான் உன்னை தேடி வருவதும் என்னுடைய எண்ணத்தை பொறுத்ததல்லவா? அம்மா உன்னை தேடி வர வேண்டும், உன் வாழ்க்கைக்கான நல்வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய முன்னேற்றத்தை என்னவென்று காண வேண்டும் என்று நான் எப்பொழுதோ நினைத்து விட்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நான் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதனை நீ தெளிவாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக பேரதிசயத்தோடு பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளை கொடுக்கும் பொழுதும் சரி, உன்னை சுற்றி நான் ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை பெருமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நாம் எதை அடைய வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் கையெடுத்து நிற்கின்றோமோ அது நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன் முன்னால் நின்று எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் புளித்து போகலாம். ஆனால் அம்மாவிற்கு அப்படி அல்ல. என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல அதிசயங்களை நடத்திவிட நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றேன். எந்த நொடியிலுமே உன்னோடு தான் நான் பயணிக்கின்றேன். உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன். இதற்காக இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ்க்கை உனக்கு கிடைத்திட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் முன்னமே அதற்கான பதிலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இங்கு உனக்கு அறிவுரை சொல்கின்ற அளவிற்கு யாருமே உத்தமரில்லை. உன்னை குறை சொல்கின்ற அளவிற்கு யாருமே இங்கு புத்திசாலிகளும் இல்லை. அதனால் என் குழந்தையே, நீ செய்வது சரியென்று உனக்கு தெரியும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து நீ வெளியே வந்து விடாதே. நீ செய்கின்ற விஷயம் சரியானது என்பதனை உன் மனசாட்சி ஒத்துக்கொள்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதனை நீ தவிர்த்து விடாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் எதிர்வரக்கூடிய நல்ல மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்லதொரு விருப்பத்தை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ உணர வேண்டும். தெய்வம் இருந்து நம்மை காக்கும் பொழுது
நம் வாழ்க்கையில் எப்படி நமக்கு கெடுதல் நடக்கும், அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நம்மை தெளிவுபடுத்துவதற்காகவும் நம் முன்னால் நிற்பவர்களை யாரென்று நமக்கு உணர்த்துவதற்காகவும் நடக்கிறது என்பதனை அல்லவா நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நீ அதற்காக எத்தனை முயற்சிகளை எடுத்திருக்கிறாய் என்பதனை சற்று புரிந்து தெரிந்து நடந்து கொள். நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதுபோல இந்த தாயின் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும். எனக்கு தெரியும் என் பிள்ளை என்ன செய்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று. என்ன செய்து இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்று. முன்னின்று நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும். நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை பேரானந்தத்திற்குள் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நாம் ஆசைப்படுவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒன்றுதான். நமக்கான விருப்பங்கள், நமக்கான ஆசைகள் இவையெல்லாமும் நம்மை வந்து சேர வேண்டும் என்பதும் நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் தான். ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதோ, நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதோ இங்கு யாருக்கும் கவலை இல்லை. என் குழந்தையே, அடுத்தவர்கள் வாழ்க்கை என்னவாக மாறுகிறது என்பதனை வேடிக்கை பார்ப்பதிலேயே இவர்களுக்கு நேரம் கழிந்து விடுகின்றது. இதனை எல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டுதான் இங்கு பல பேரும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்கின்றார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் எடுத்து கொண்டதனால்தான் இங்கு பல பேரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ இழக்காதே. நாளைய விடியல் என்பது மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல். அது மட்டுமா என் பிள்ளையே, அந்த கந்தனின் அருளை நீ பெறக்கூடிய விடியல். முருகப்பெருமானை நினைவுபடுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தை நீ கண்டுவிட்டாலும் அது இந்த வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் உன் வாழ்க்கையில் தெய்வங்களின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வரும். இந்த வாழ்க்கையையே உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளும் இருந்து உன்னை காப்பாற்ற முடிகின்ற இந்த கந்தன் நிச்சயமாக நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நினைவுபடுத்தி விட்டால் அது போதும். அது மட்டுமா, நாளைய விடியலில் நீ கந்தனின் வேலையோ கந்தனின் மயிலையோ கண்டுவிட்டாயானால் அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம். எதற்கும் குழம்பி விடாமல், எந்த விஷயத்திற்கும் மனதிற்குள் வைத்து தேவையில்லாத எதையும் யோசித்து கொண்டிருக்காமல், உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற மிக பெரிய நம்பிக்கை என்பதனை மறந்து விடாதே. கந்தன் இருப்பதை உனக்கு நினைவுபடுத்தி விட்டால் போதுமல்லவா? நாளைய விடியலில் கந்தன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, கந்தனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் பல தீய விஷயங்களும் ஒரே நேரத்தில் உனக்கு நிறைவானதாக மாறப்போகின்றது. நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேர்வதும் தீய விஷயங்கள் உன்னை விட்டு விலகுவதும் அங்கே உறுதியாக நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். கந்தனின் அருளை பெற வேண்டும் என்றும்
கந்தன் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அற்புதங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். அதுவும் நாளைய தினமாக இருக்க வேண்டும் எனும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உணர்ந்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வராகி சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக செய்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் இனிமையானதாக மாறும். தெய்வம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் அதிகப்படியான பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு உணர்த்தும். உன்னை சுற்றி ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும். நல்ல நேரம் வருவது உனக்கே உன் கண் முன்னால் தெரியும். கந்தனை நம்பியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இன்னல்கள் இல்லை என்பது நீ அறிந்த உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையின் விடியலில் கந்தபெருமானுக்கு உகந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கந்தனின் அன்பை உனக்கு நிறைவாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்திருக்க கூடாது. எப்பேற்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து வந்து விட்டாய் என்பதும் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டாய் என்பதும் நான் அறிந்த உண்மை. இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும். எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் வாழ்க்கையாக மாறும். கஷ்டத்தோடு கஷ்டமாக என் பிள்ளை அத்தனையையும் நீ விட்டுவிடு. இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று எண்ணிக்கொண்டு உனக்கான பெருமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நான் சொல்லி இருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நேரம். இனிமேல் எதையுமே மனதிற்குள் வைத்து உன்னை குழப்பிக் கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து நடத்துவதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இத்தனையும் உனக்குள் என் நேரமும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்ன சொல் ஒரு பொழுதும் மீற மாட்டேன். இந்த வராகி சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரு பொழுதும் தவற மாட்டேன். நாளைய தினம் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய தீய சக்தியை விரட்டி நல்ல சக்தியை அங்கே எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிலைநிறுத்த இந்த கந்தன் நிச்சயமாக ஒரு பேரதிசயத்தை மிக பெரிய அளவில் உன் இல்லத்தில் நாளைய தினம் நடத்தி கொடுக்க போகின்றார் என்பதுதான் உண்மை. அது நடந்து முடியும் பொழுது நீயாகவே கண்டுகொள்வாய். உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதனை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த வெற்றியையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். நல்ல நேரம் நமக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கையும் நமக்கான மன உறுதியை கொடுத்து விட்டது என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்தி வைத்திரு. கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் கண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகள் அத்தனையுமே என்னாலும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதற்கும் நீ கலங்கி விட மாட்டாய். இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வராகி சொல்லும் பொழுது அதனை மனதார ஏற்றுக்கொண்டு மட்டும்தான் உன்னால் இங்கிருந்து செல்ல முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அம்மா சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால், நான் சொன்ன வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டிருப்பது உண்மை என்றால், இன்று எனக்கு நீ பதிவிட வேண்டியது வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்பதனைத்தான். இதை மட்டும் நீ பதிவிட்டு விட்டாயானால்
உன் தாயானவள் நிச்சயமாக உன்னை முழுமையாக உணர்ந்து கொள்வேன். நீ என்னை நம்பியதையும் நான் தெரிந்து கொள்வேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.